ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ விரும்பி பேச சென்றால் உன் வாழ்க்கை துணை உன்னை மதிப்பதில்லை என்ற வருத்தத்தில் இருக்கின்றாயா? எதற்காக அவர் என்னை இவ்வளவு வெறுக்க வேண்டும்? அவர் வெறுக்கும் அளவிற்கு நான் என்ன தவறு செய்துவிட்டேன்? அவருக்கு உண்மையாகவும் உயிராகவும் அவருக்காக எதை வேண்டுமானாலும் செய்யும் அளவிற்கு அவரை நான் மரியாதையாகவும் நடத்துகின்றேன். பின்பு எதற்காக அவருக்கு என்னை பிடிக்கவில்லை? எதற்காக என்னை புறக்கணிக்கின்றார்? நானாக பேச சென்றால் கூட என்னிடத்தில் முகம் கொடுத்து பேசுவதில்லை. ஏதாவது தவறு செய்துவிட்டால் அதை முகத்திற்கு நேராக சொல்லிவிடலாம் அல்லவா? அப்பொழுதாவது நான் தவறு செய்ததால் தான் அவர் என்னிடத்தில் பேசவில்லை. இனி இந்த தவறை செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று என்னை நானே திருத்திக் கொள்வேனே. எதுவும் சொல்லாமல் நன்றாக இருந்த என்னவர் இப்பொழுது என்னிடத்தில் பேசாமல் இருப்பது, என்னை புறக்கணிப்பது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எதற்காக அவர் இப்படி செய்கிறார் என்று தவித்து கொண்டிருக்கின்றாய். சில சமயங்களில் சந்தேகமும் உனக்கு வருகின்றது. ஒருவேளை என்னை விட்டு அவர் வேறு யார் மீதாவது கவனம் செலுத்தி விட்டாரா? அவர் வேறு யாரையாவது நேசிக்கின்றாரா, விரும்புகின்றாரா? அதனால்தான் என்னிடத்தில் சரியாக முகம் கொடுத்து பேசவில்லையா என்ற பல குழப்பங்கள் உன் மனதில் நிறைந்திருக்கின்றன. உன் அத்தனை குழப்பங்களுக்கும், உன் அத்தனை கேள்விகளுக்கும் உன் அப்பா நான் பதில் தருகின்றேன். அவர் மீண்டும் உன்னிடத்தில் வருவதற்கான ரகசியத்தையும் சொல்கின்றேன். முதல் விஷயம், அவர் மனதில் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சில காரணங்களால் உன்னை புறக்கணிப்பது உண்மைதான். பிடிக்காமல் அல்ல, பிடித்தும் சில சமயங்களில் உன்னை புறக்கணிக்கின்றார். அவர் மனதிற்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கின்றன. அத்தனையும் உன்னிடத்தில் வெளிப்படையாக அவரால் கூற முடியவில்லை. அதனால்தான் இந்த பிரச்சனைகள் நிலவுகின்றனவே தவிர அவர் மனதில் வேறு யாருக்கும் இடமில்லை. வேறு யாரையும் அவர் நேசிக்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை, ஏறெடுத்து பார்க்கவும் இல்லை. அவர் மனதில் நீ மட்டுமே. அவருக்காக படைக்கப்பட்டவர் நீ மட்டுமே என்பதில் அவரும் உறுதியாகத்தான் இருக்கின்றார். இந்த எண்ணத்தை நீ மாற்றிக்கொள் தங்கமே. மீண்டும் அவர் எதற்காக என்னை வெறுக்கிறார் என்று கேட்டால், பல விஷயங்கள் அவர் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை கூறுகின்றேன் கேள். அதன்படி நீ நடந்து வா. நிச்சயம் அவராகவே உன்னை தேடி வருவார். நீயாக பேச சென்றால் தானே அவர் உன்னை வெறுக்கின்றார், உன்னை அவமதிக்கின்றார். பேசாதே, அமைதியாக இருந்துவிடு. அமைதி எவ்வளவு பெரிய ஆயுதம் என்று நீ சிறிது நாட்கள் அமைதியாக இருந்தால்தான் உனக்கு புரியும். மௌனத்தை விட வேறு யாராலும் எதற்காகவும் தண்டனை தர முடியாது. அவரிடத்தில் நீ எதுவும் பேசாதே. என்ன என்றால் என்ன என்று 3வது நபரிடம் பேசுவது போல சிறிது நாட்கள் ஒதுங்கி இரு. அவராக பேச வந்தால் கூட நீ சற்று தள்ளியே இரு. அப்பொழுது உன் அருமை அவருக்கு புரியும், உன் அன்பு அவருக்கு புரியும், நீ அவர் மீது வைத்திருந்த காதல் அவருக்கு புரியும். பின்பு அவராகவே உன்னிடத்தில் வந்து பேசுவார். தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பார். நீ இப்படி என்னை வெறுப்பது எனக்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறது தெரியுமா? கஷ்டமாக இருக்கிறது. அதே போல்தானே உனக்கும் இருந்திருக்கும். உன்னை காயப்படுத்தியதற்கு என்னை மன்னித்து விடு என்று கூறி அவராகவே உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு எப்பொழுதும் போல உன் மீது அன்பை கொட்டி தீர்க்கப் போகின்றார், முன்பு போல. அத்துடன் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பாய். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!